இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஹெல்தியான ஸ்நாக் பாக்ஸ் ரெசிபி தான் சொல்ல போகிறேன். இது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. இதை நல்லா வேக வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் மேஷ் பண்ணாலும் சரி, இல்லை மேஷர் வச்சு மேஷ் பண்ணாலும் சரி, நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு அரை கப் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 முட்டை நான் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட் பொட்டேட்டோவில் ஆல்ரெடி இனிப்பு இருக்கும். நம்ம முட்டை மாவெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ இனிப்புக்காக நான் பனம் கற்கண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைனா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் லைட்டாக சால்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா விஸ்க் வச்சு இந்த மாதிரி மாவு பாதத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் கீ இல்லைன்னா ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சின்ன சின்னதாக செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. குட்டி குட்டியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ நம்மளே அந்த மாதிரி தான் சின்ன பசங்களாக இருக்கும்போது சின்ன சின்ன தோசை, சின்ன சின்ன இட்லிலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். குட்டி குட்டியாக இருக்கே, அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டியாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க அதை ரொம்ப ஆசையாகவும் சாப்பிட்ருவாங்க. லைட்டாக கீ ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் சிம்லேயே வச்சு இதை வேக வைங்க. இல்லைனா கரிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் இப்படி திருப்பினிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக உங்களுக்கு வந்துடும். நம்ம எக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இதில் சோடா உப்பு நான் ஆட் பண்ணலை. நீங்கள் எக் ஆட் பண்ணிங்கனாலே நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக தான் வரும். அவ்வளோதான், பேன்கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்பவே ஹெல்தி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இதை உங்களோட ஸ்நாக் பாக்ஸில் ஆட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் பாக்ஸ் காலியாக தான் வரும். நீங்களும் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டாங்களே பசங்க, என்ன ஸ்நாக் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க. சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடாத பசங்களும் கூட சாப்பிட்ருவாங்க. சக்கரவள்ளி கிழங்கு ரொம்பவே நல்லது. பசங்களுக்கு நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை சேரும். இதே போல் ஹெல்தி அண்ட் டேஸ்டியாக ஈஸி வேலை செய்கிற மாதிரி ஒரு டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.